பொண்ணை பார்க்க தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இருக்கே அணைச்சு ஒரு உம்மா கூட. சீப்பா. கனவு. சரி, ஒரு ஃபோன் பண்ணி பாப்போம். ஹலோ. ச்சே, ஏதோ ஒரு கிழ எடுக்குது. ஹலோ. மறுபடியும் அதே கிழமை எடுக்குது. டேய் திவா, எங்கடா போய் தொலைஞ்ச? ஹலோ. டெலிஃபோன்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஹலோ. ஹலோ. யாருக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்க? அது திவா இல்லப்பா, என் ஃப்ரெண்டு திவ்யாக்கு. என் காலேஜ் மேட் அவ. இன்னைக்கு சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன டவுட், அதான் கிளியர் பண்ணிக்கலாமே. இப்ப கிளியர் ஆயிடுச்சா? இல்லப்பா, லைன் கிடைக்கல. நான் நாளைக்கு காலையில போய் கேட்டுக்கிறேன். சப்ஜெக்ட்ல டவுட்டா? ஆஹா, எனக்கு உன் மேல தாண்டி டவுட்டு. ஹலோ. ஆம்பள குரல். ஏய், யாரா நீ? ஹலோ, நீங்க யார் சார் பேசுறது? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க. முதல்ல மரியாதையா பேச கத்துங்க. ஏய், உனக்கு என்னடா மரியாதை? உனக்கு என்ன மரியாதைன்னு கேட்கறேன். என் பொண்ணு உனக்கு ரகசியமா ஃபோன் பண்ணி பேசுறா. அந்த அளவுக்கு என் பொண்ணு மனசை கெடுத்து வச்சிருக்க. சொல்ல, யார் நீ? ஐயோ, ஐஷுவா? ரோஸ் ஃபோன் பண்ணிட்டு வேற நம்பர் மாத்த வச்சிருக்கு. சொல்லுடா, யார் நீ? உன் பேர் என்ன? இப்ப நீ சொல்லல, டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி அட்ரஸை வாங்கிட்டு நேரா உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஆல்ரெடி எங்க வீட்டுக்கு வர கால் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஹலோ சார், நீங்க ஐஸ்வர்யாவோட அப்பாவா? சார், உங்க பொண்ணு என் சிஸ்டருக்கு தான் பண்ணிருப்பாங்க. அவங்க 2 பேரும் காலேஜ் மேட் சார். நீங்க என் தங்கச்சியோட பேசுறீங்களா? கொஞ்சம் இருங்க சார். அவ வெளில போயிட்டா சார். வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்லுவா உங்களுக்கு. ஓ, நீ திவ்யாவோட பிரதரா? கரெக்ட் சார். ஆமா, நான் ஐஸ்வர்யாவோட அப்பான்னு எப்படி கண்டுபிடிச்ச? சார், உங்களை பத்தி திவ்யா கிட்ட ஐஸ்வர்யா நிறைய சொல்லியிருக்காங்க. திவ்யா என்கிட்ட சொல்லியிருக்கா. நீங்க சரியான சந்தேக பிராணியாம சார். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? நான் சின்ன பையன் தான், இருந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க சார். எங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் தெரியுமா? ஏய், நீ போய் சொல்ற. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி கேட்டீங்களே சார், நான் தானே போன் எடுத்தேன். அதான் நீங்க சொல்றீங்க. என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு இருக்கீங்க? நான் திவ்யாவோட பிரதர். திவ்யா வெளில போயிருக்கா. அவ வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரி. ஓகே, தேங்க்யூ சார். பை சார். எப்பா, கிரிஜா, கிரிஜா, சட்டை எங்க? இந்தாப்பா, சலவைக்கு போட்ட யூனிஃபார்ம் இன்னும் வரல. இது தோச்சது, அதான் நானே அயன் பண்ணி கொண்டு வந்தேன். ஏன் இந்த வேலையெல்லாம் உன் மருமக செய்ய மாட்டாளா? அவளுக்கு ஏதோ அந்த பொறுப்பெல்லாம்.
கிரிஜா எ- ஏண்டி சட்டை அயன் கூட பண்ண மாட்டியா? ஐயோ, இந்த ஷர்ட் நான் தாங்க அயன் பண்ணி வச்சேன். என்னங்க, செல்வம் வராரு. எந்த செல்வம்? அதாங்க உங்க சித்தப்பா பையன். அண்ணே வாங்க. வாடா செல்வம். இவ சொன்னா செல்வம் வராருன்னு. எந்த செல்வம்னு கேக்குறது கூட நீயே வந்துட்ட. உட்கார். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணி நீங்க நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன். எப்போ சென்னையில இருந்து வந்தீங்க? நேத்து நைட்டு எங்க பெரியமாவை காணோம். வாப்பா செல்வம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியமா. செல்வம், என்னண்ணா? ஏண்டா சென்னையில ரூம் எடுத்து வேலை தேடுறேன் பேர் வழின்னு 6 மாசம் ஆச்சு. வேலை தான் தேடுறியா இல்ல உங்க அப்பா அனுப்புற காசை சூதாடுறியா? 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். எல்லாமே நல்ல கம்பெனி தான். கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சிரும். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? உனக்கும் வயசு 28 ஆச்சு இல்ல? ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ண வேண்டாமா? உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை பத்தியே புலம்பிட்டு இருக்காங்கப்பா. பண்ணலாம் பெரியமா. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? ஏமா வேலை வெட்டி இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இவன் என்ன பண்ண போறான்? வரவர் ரிப்பன் கேட்டா கூட இவன் சித்தப்பா கையை தான் எதிர்பார்க்கணும். நம்ம கல்யாணம் அப்போ செல்வமும் திவாகரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு. அப்படி ஏதாச்சும் இருக்கா செல்வம்? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. டேய், அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. நான் என் ஸ்டேஷன்ல வச்ச கல்யாணத்தை முடிச்சிடுறேன். உங்க அப்பா அம்மாவை சந்தோஷப்படுவாங்க. என்னென்ன நீங்க வேற? அம்மா, ம்? இவனை சாப்பிட சொல்லு. ம்? சரிப்பா. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணா. வரேம்மா. சரி. செல்வம், நீங்க சென்னையில தானே தங்கி இருக்கீங்க. ம். எங்க வீட்டுக்குலாம் போவீங்களா? திவாகரை பார்த்து பேசுவீங்களா? இல்ல அண்ணி, ஒர்க் இல்லாம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறதுக்கு கூச்சமா இருக்கு. ஆமா, உங்க வீட்டு ஆளுங்க உன்னையே மதிக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல எங்க பக்கத்து ஆளுங்க போனா மதிப்பாங்களா? இவன் போனா யார் நீன்னு கேட்பாங்க. நீ வாப்பா, டிஃபன் சாப்பிடலாம். सलाम अलैकुम। मालेकुम सलाम। आप नूरजहान है क्या? आप कौन हैं? कहाँ से आ रहे हैं? जी मैं ईश्वरी का पति हूँ। हाँ हाँ। वो उस लड़की को ढूंढ के बहुत आदमी आए थे। वो लड़की यहाँ नहीं रहती, आप जाइए। नहीं 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 जी, वो मैं तेनमुड़ी के ढूंढने आया हूँ। हाँ हाँ। ईश्वरी आपके बारे में बहुत बहुत बताया है। अच्छा? फोटो भी दिया है। हाँ दीजिए, जरा देखे तो सही। आपका नाम? आपका नाम? என் பேரு ஐ எம் சாரி, मेरा नाम உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். ரொம்ப நல்லதா போச்சு. ஹிந்தில வாங்க. பேசுறதுனால வேற யாரும் நினைச்சிட்டோம். வாங்க வாங்க, Please, உள்ள உள்ள வாங்க. வாங்க. थैंक यू थैंक यू जी। வாங்க வாங்க உள்ள வாங்க. ஈஸ்வரி உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? ஈஸ்வரி சென்னையில என் கூட தான் இருக்காங்க. ரொம்ப बहुत अच्छा சந்தோஷங்க. அல்லாஹ் மிகப்பெரியவர்னு மறுபடியும் நிரூபிச்சிட்டாரு. இன்ஷா அல்லாஹ். தேன்மொழி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணை ஈஸ்வரி கிட்ட சேர்க்கணும். போன வாரம் கூட இங்க வந்துட்டு போனாங்க. நரிமன் பாயிண்ட்ல ஒரு வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க. ப்ளீஸ் நீங்க என் கூட வாங்க. நாம நரிமன் பாயிண்ட் போய் தேன்மொழி கூட்டு வந்துருவோம். முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு போய் பார்க்கலாம். ஐயோ ரெஸ்ட்லாம் வேண்டாம். முதல்ல தேன்மொழி கிடைச்சிட்டான்னு ஈஸ்வரி ஃபோன் பண்ணி சொன்னாதான் அவன் நிம்மதியா தூங்குவா. ப்ளீஸ். உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. ஈஸ்வரியும் தேன்மொழியும் சேர்ந்து வாழணும்னு அந்த அல்லாஹ் கிட்ட வேண்டாத நாளே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜி. நாம போகலாம். இந்தாங்க. बहुत बढ़िया। ओके जाता हूं। नरीमन पॉइंट इधर से कितना दूर? करीब 10 किलोमीटर होगा सर। 10 किलोमीटर। ओम ओम भारत मर्षाय नमः। ओम नर नारायण
பிராணகாந்தாய நமஹ ஓம் வெங்கடாச்சலநாயகாய நமஹ. அம்மா, என் தேன்மொழிக்கு எந்த பங்கமும் ஏற்படாம நல்லபடியா எனக்கு திரும்ப கிடைக்கணும். ஓம் வராய நமஹ ஓம் வர்ஷஸ்வினே நமஹ ஓம் ரகுபுங்கவாய. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன். ஆனா தேன்மொழி எந்த தப்பும் செய்யாதவ. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் செஞ்ச பாவம் மிச்சம் இருந்தா ஏன் உயிர் எடுத்துக்க. ஆனா என் தேன்மொழியை அவர் கையில பத்திரமா சேர்த்துருமா. சாமி, சாமி, இந்தாங்க இந்த குங்குமத்தை எடுத்துக்கங்க. இவர் வந்து நம்ம ரவியோட அப்பா சந்தானம், மாப்பிள்ளை ரவியோட அம்மா துர்கா. இந்தாங்க, தயங்காதீங்க, குங்குமத்தை எடுத்துக்கங்க. நன்றிங்க. ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏதாவது முக்கியமான வேண்டுதலா? ஆமாங்க, விதி நம்ம வாழ்க்கையில எப்படி எப்படியோ விளையாடுது. அதை நாம மனசு விட்டு சொல்றதுக்கு தெய்வத்தை தவிர வேற யாரு இருக்கா? உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்ல. நீங்க ஊருக்கு புதுசா? காலை என்னை எங்கெங்கேயோ கொண்டு போய் கடைசியில் எங்கேயோ கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 இடம்தான் இருக்கும். ஆனா எனக்கு நரக வீடுன்னு ஒண்ணு இருந்துச்சு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போல இருக்கு. எதா இருந்தாலும் சாமி மேல பாரத்தை போட்டுடுங்க. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்னங்க? ஐயோ, என்னாச்சு? என்னாச்சுங்க? யாராவது வாங்கல? என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? என்னாச்சு? என்னாச்சு? யாராவது வாங்க. என்னங்க? என்னாச்சுங்க? என்னங்க? சீக்கிரம் யாராவது தண்ணி கொண்டு வாங்க. என்னங்க? என்னாச்சு? ஐயோ, என்னமாச்சு? தண்ணி தெளிங்க. தண்ணி தெளிங்க. என்னங்க? என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? ஏன் இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க? இல்லைங்க, உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி அடிக்கடி மயக்கம் வரும். என்ன சாதாரணமா சொல்றீங்க? அடிக்கடி மயக்கம் வரும்னா இப்படி தனியா வரலாமா? யாரையாவது கூட்டிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணணும்னு நானே கிளம்பி வந்துட்டேன். சரி வாங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். பரவாயில்லைங்க, பரவாயில்ல. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஐயோ, மனுஷனுக்கு மனுஷன் உதவலைன்னா எப்படி? வாங்க, ட்ராப் பண்ணிட்டு போறேன். அந்த அம்மனோட பிரசாதம் கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணீங்க. ஆனா அந்த அம்மனோட தீர்த்தம் தான் உங்களை தேடி வந்து மயக்கத்தை தெளிய வச்சது. உங்க பிரார்த்தனை வீண் போகாதுமா. கண்டிப்பா உங்க வேண்டுதல் பலிக்கும். உங்க வீடுங்க? இங்கதான் பக்கத்துல, நானே போய்க்கிறேன். என்னங்க நீங்க உடம்பு சரியில்லைங்கிறீங்க, தனியா போலாமா? ஐயோ, வாங்க வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். இங்கதான் இருக்கு. நீங்க நானே பேசாம இருங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு போறேன். ஆட்டோ, என்னங்க எங்க போகணும்? இல்ல, நான் நடந்தே போயிடுறேன். சொன்னா கேளுங்க, வாங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு போறேன். போய் உட்காருங்க, வாங்க. எங்க போகணும்னு சொல்லுங்க. தில்லை நகருக்கு போங்க. இந்த வீடு தான், இங்க நிறுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் வரேன். என்னங்க இது, வீடு வரைக்கும் வந்திருக்கேன், உள்ள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? உள்ள வாங்க. 5 நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். போயிட்டு வாங்கம்மா. வீட்ல யார் இருக்காங்க? ராஜம்னு ஒரு வேலைக்காரி இருக்கா. வேற சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? யாரும் இல்லைங்க, நான் தனியா தான் இருக்கேன். என்ன ராஜம், அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ கோயிலுக்கு தனியா அனுப்பி வச்ச? ஐயோ, என்னமாச்சு? கோயில்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
ஐயோ அப்புறம் இவங்க தான் மயக்கம் தெளிவிச்சு ஆட்டோல கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. காஃபி சாப்பிட்றீங்களா? இல்ல, வெளியில ஆட்டோ வெயிட் பண்ணுது இல்ல? ஆமா, ஆட்டோ வெயிட் பண்ணுது. நான் கிளம்பட்டுமா? என்னம்மா இது இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க? 2 நிமிஷத்துல காஃபி கொண்டு வரேன், நீங்க உட்காருங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இப்படி உட்காரலாமே. உட்காருங்க. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணையின்